யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1957வது ஆண்டு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் பார்க்க போகிறது 1958. 58 என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது நாடோடி மன்னன் தான். நாடோடி மன்னன் தான் 58ல் பிளாக் பஸ்டர் பிக்சர். நாடோடி மன்னன் வந்தது ஆகஸ்ட் 22 வந்துச்சு. அந்த ஆண்டு 2 பிளாக் பஸ்டர் வந்துச்சு. ஒன்று நாடோடி மன்னன். நாடோடி மன்னனுக்கு அடுத்தது வந்தது வஞ்சிக்கோட்டை வாலிபன். அது 2 தான் பிளாக் பஸ்டர். சிவாஜி கணேசனுக்கும் 8 படம் வந்திருக்கு கிட்டத்தட்ட. உத்தமபுத்திரன், சபாஷ் மீனா, அப்புறம் சம்பூர்ண ராமாயணம், அப்புறம் சம்பூர்ண ராமாயணமும் ஆமாம், அப்புறம் பதிபக்தி நம்ம பீம்சிங் சிவாஜி கணேசன் காம்பினேஷனில் வந்த முதல் படம். அடுத்தது சாரங்கதாரா நாடோடி மன்னன் வந்த அன்னைக்கு தான் வந்துச்சு, ஆகஸ்ட் 22. காத்தவராயன் ஏற்கனவே ஒரு காத்தவராயன், பழைய காத்தவராயன் இருக்குது. இது புதுசாக சிவாஜி கணேசன் நடிப்பில் வந்த படம். அன்னையின் ஆணை. அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு பொம்மை கல்யாணம். இந்த படம் படு ஃபெயிலியர். பொம்மை கல்யாணம். ஆக மொத்தம் 8 படங்கள் வந்துச்சு சிவாஜி கணேசனுக்கு. இதில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஜெமினியோட படம். இது இதுவும் பிளாக் பஸ்டர் தான். நல்ல ஓட்டம் ஓடிச்சு. நல்ல இடத்து சம்பந்தம். இது நம்ம ஏபி நாகராஜன், வி.கே. ராமசாமி சேர்ந்து எடுத்தாங்க. ஏபி நாகராஜன் கதை வசனம், வி.கே. ராமசாமி கதை. தைப்பிறந்தால் வெளிபிறக்கும், அது நம்ம எஸ்எஸ்ஆர் படம். இதுவும் சூப்பர் ஹிட் படம். தைப்பிறந்தால் வெளிபிறக்கும். தேடி வந்த செல்வம், இதுவும் எபோவ் ஆவரேஜ். தேடி வந்த செல்வம் எஸ்எஸ்ஆர் படம் தான். அது எஸ்எஸ்ஆர் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கார். கடன் வாங்கி கல்யாணம், விஜயாவின் நல்ல காமெடி, நல்ல ஸ்டாண்டர்டான காமெடியான படம். பொழுது போகிறதே தெரியாது. நல்ல வெற்றி படம் அது. அடுத்தது அன்பு எங்கேன்னு ஒரு படம். இதுவும் சுமாராக ஓடின படம் தான். அதிசய திருடன், இதுவும் ரொம்ப எதிர்பார்த்த படம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இது முருகா என்றதும் மோகன புஞ்சரி மணவாளன்னு ஒரு நல்ல பாட்டு இருக்குது. அப்புறம் செங்கோட்டை சிங்கம், தேவர் ஃபிலிம்ஸ் படம். இது கிட்டத்தட்ட படு ஃபெயிலியர். அது நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு, எல்லாம் பிலோ ஆவரேஜ் தான். அவ்வளோ தூரம் சிறப்பாக ஓடலை. பானை பிடித்தவள் பாக்கியசாலி, இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக வந்துச்சு. இதில் ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டு, புருஷன் வீடு போக போகும் பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. பிள்ளைக்கனி அமுது, இதுவும் பிலோ ஆவரேஜ் தான். பிள்ளைக்கனி அமுது எஸ்எஸ்ஆர் படம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெற்ற மகனை விற்றானை, இதுவும் எஸ்எஸ்ஆர் படம் தான். இதுவும் ஃபெயிலியர் படம் தான், சுமாரான படம். அடுத்தது மனமுள்ள மருதாரம், சரோஜதேவியும் பாலாஜி நடித்த படம். இது ஓரளவு ஆவரேஜாக போச்சு. அப்புறம் மாலையிட்ட மங்கை, நம்ம கண்ணதாசனும் அதில் டிஆர் மகாலிங்கம் காம்பினேஷனில் வந்த படம் ஓரளவு சுமாராக ஓடிச்சு, நல்லா ஓடிச்சு. மாங்கல்ய பாக்கியம், மாயமனிதன், இது போல் 37 படங்கள் வந்துச்சு அந்த வருஷம். 37 படங்களில் வெற்றி அடைஞ்சது கொஞ்சம் தான். ஒரு 10-15 படத்துக்கு மேலே பிலோ ஆவரேஜ் தான். இதில் நாடோடி மன்னன் பெரிய பிளாக் பஸ்டர். நாடோடி மன்னனுக்கு போட்டியாக ஒரு படம் சிவாஜி கணேசன் நடிப்பில் உத்தமபுத்திரன் சொல்லி கதை வசனம் ஸ்ரீதரில் போட்டு எடுத்தாங்க. அந்த படத்தை எம்ஜிஆர் தான் எடுக்கிறதா இருந்துச்சு, உத்தமபுத்திரன். அதை சண்டை போட்டு என்எஸ்கே சமரசம் பண்ணி இது சிவாஜி நடிக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பெரிய வெற்றி அடையும் சொல்லி சிவாஜி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த படம் ஓடினது 2 தேட்டரில் 100 நாள் இழுத்து பிடிச்சி மூச்சை பிடிச்சி ஓட்டினாங்க. மதுரை நியூ சினிமா, சென்னை கேசினோ. மதுரை நியூ சினிமாவில் குறைந்தபட்ச வசூல் எடுத்த படம் அந்த படமாக தான் இருக்கும். அந்த படம் ஏற்கனவே எஸ்எஸ்ஆர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், சிவாஜி கணேசன் பழைய படங்களை ரீமேக் பண்ணாங்க. நம்ம அம்பிகாபதி, அப்புறம் காத்தவராயன், அப்புறம் உத்தமபுத்திரன், இந்த படங்கள்லாம் முதல்ல ஓடின படங்கள்லாம் பயங்கர ஹிட்டு. ஆனால் சிவாஜி கணேசன் நடித்ததுக்கு அப்புறம் அந்த படம் எல்லாம் ஃபெயிலியர். இது நாடோடி மன்னன் வெற்றி விழா மதுரையில் நடந்து பாருங்கள். யானையை வச்சு எம்ஜிஆருக்கு மாலை போட வச்சாங்க. அந்த நகரமே விழா கோலம் பூண்டு பாருங்கள். ஆர்ச்சை பாருங்கள், எம்ஜிஆர் வருகைக்கு ஆர்ச்சி கரிச்சிலாம் போட்டாங்க. நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் நம்பியார் பேசுகிறாரு. ஆக மொத்தத்தில் நாடோடி மன்னன்லாம் வசூல் வரும் அப்போவே கொடுத்தாங்க, பேப்பர்லேயே வந்துச்சு. கிட்டத்தட்ட மதுரை வீரன் வசூலை தாண்டிச்சு. மதுரை வீரன் 1.65 கோடி, ஆனால் நாடோடி மன்னன் 1.75 கோடி.
1.25 கோடி வசூல் பெற்று பெரிய பிளாக் பஸ்டர் படமாச்சு. அந்த ஆண்டின் சிறந்த படத்துக்கான பாராட்டு பத்திரம். 8 படங்கள் நடித்தார் நம்ம சிவாஜி கணேசன். ஒரு படமும் அந்த அளவுக்கு சிறந்த படம்னா அன்னை நானே மட்டும் பிராந்திய விருது பெற்றுச்சு. அவ்வளோதான். இது நாடோடி மன்னன் வந்து 13 தேட்டரில் 100 நாள் வசூல் சும்மா அவார்டுக்கு 1959 எம்ஜிஆருக்கு படங்களே கிடையாது. தாய்மகளுக்கு கட்டியதாலே ஒரு படம் தான். ஆனால் நாடோடி மன்னன் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 59 58 59 முழுவதும் நாடோடி மன்னன் திருப்பி திருப்பி வெளியாகி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வசூல் கண்ணா பின்னான்னு வசூலை யாரும் கணக்கு பார்க்கவே முடியாத அளவுக்கு நாடோடி மன்னன் ஒரு பயங்கரமான வசூலை எடுத்தது. அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. 1965 வந்த எங்கள் வீட்டு பிள்ளை தான் நாடோடி மன்னனை முறியடிக்க முடிஞ்சுது. அது வரைக்கும் இது பாருங்கள். இது எங்கே லண்டனில் ரிலீஸ் ஆகி 8 வாரம் ஓடி அங்கேயும் பரிசு வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம நெடுஞ்செழியன். உத்தமபுத்திரன் முதல்ல எம்ஜிஆர் கண்ணதாசன் காம்பினேஷனில் வந்த விளம்பரம் இதுதான், உத்தமபுத்திரன். அது சிவாஜி கணேசன் நடிப்பில் 2 தேட்டர், கேசினோ அண்ட் மதுரை நியூ சினிமா. இந்த 2 தேட்டரில் 100 நாள் ஓட்டிட்டு பயங்கர வெற்றி படம் மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. பாருங்களேன், 100 நாள் வசூல் மொத்த வசூலில் 1,27,000. ஓடிய நாட்கள் வேறு 105 நாள். சபாஷ் மீனா பத்மினி பிக்சர்ஸ் படம். இந்த படத்துக்கு சிவாஜி கணேசனை விட அதிக சம்பளம் வாங்கினது யாருன்னா நம்ம சந்திரபாபு. அந்த படம் நல்ல ஹிட்டு. சபாஷ் மீனா ஓரளவு ஹிட்டு. அப்புறம் சம்பூர்ண ராமாயணம் இதுவும் ஓரளவு நல்ல புராண படமில்ல, அதனால் ஓரளவு ஓடி இருக்குது. சிவாஜி கணேசனுக்கு கெஸ்ட் ரோல் மாதிரி தான், பரதனோட வேடம் கெஸ்ட் ரோலு. பதிபக்தி பீம்சிங் இல்லை முதல் இது கொஞ்சம் ஓரளவு நல்லா ஓடின படம். போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க. பதிபக்தி ஒரு 3-4 படத்தில் எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அவருக்கு தேறிட்டார். 4 படத்தில் போச்சு, 4 படம் தேறிட்டு. அன்னை நாணயம் அதில் ஒரு படம். அன்னை நாணயம் ஓரளவு எபோவ் ஆவரேஜ். அன்னை நாணை சித்ரா பிரபாஸ் சரஸ்வதியில் போட்டாங்கன்னா 100 நாள்லாம் ஓடின மாதிரி தெரியல. ஆனால் படம் ஓரளவு எபோவ் ஆவரேஜ் தான். அன்னை நாணை. ஆக சிவாஜி கணேசனுக்கு 8 படத்தில் அடுத்து வர இந்த பொம்மை கல்யாணம்னு ஒரு படம் நடித்தார் பாருங்க, காத்தவராயன். இது படு ஃபெயிலியர். ஆர்ஆர் பிக்சர்ஸ் படம் படு ஃபெயிலியர். ஆர்ஆர் பிக்சர்ஸு வரிசையாக எடுத்தாங்க. சிவாஜி கணேசனை வச்சு எடுத்த படங்கள் ஃபுல்லாகவே அடி தான். காத்தவராயன் அதில் பெரிய அடி. அதுலேயும் அந்த முதல் காத்தவராயன் செம ஓட்டம் ஓடிச்சு. பாகவதர் நடிச்ச படம் நினைக்கிறேன். பொம்மை கல்யாணம் இந்த தயாரிப்பாளர் என்ன ஆனாருன்னே தெரியல. எங்கேயோ இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சாரங்கதாராவும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் படம் ஓடலை. வஞ்சிக்கோட்டை வாலிபன் சூப்பர் ஹிட் படம். வஞ்சிக்கோட்டை வாலிபன். அதுலேயும் நம்ம வீரப்பா பேசுகிற வசனம், சாபாஷ் சரியான போட்டி. அந்த டான்ஸு அப்படியே 2 பேருடைய போட்டி டான்ஸை இன்னொரு படத்தில் கொண்டு வர முடியுமா? அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டான்ஸ் 2 பேருக்கும், சரோஜாதேவிக்கும் வைஜெயந்தி மாலாவுக்கும். அடுத்து நல்ல இடத்து சம்பந்தம். இது நம்ம வி.கே. ராமசாமியும் ஏபி நாகராஜனும் காம்பினேஷனில் எம்ஆர் ராதா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு கேட்டார். அவரை வச்சு எடுத்தாங்க. அந்த படமும் ஹிட் ஆகிட்டு. பாட்டுகள்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் நல்லாயிருக்கும். இந்த படமும் ஹிட் ஆகிட்டு. நல்ல இடத்து சம்பந்தம். எம்ஆர் ராதா அசால்ட்டாக நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு பிறகு ரத்த கண்ணீருக்கு அப்புறம் இது ஒரு பிரேக் கொடுத்த படம் அவருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. இந்த படமும் ஹிட்டான படம். தேடி வந்த செல்வம் சுமாராக ஓடின படம், ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அப்புறம் தேடி வந்த செல்வம் ஆமாம் ஒரு எபோவ் ஆவரேஜ் தான், ஆவரேஜ் படம். அதுக்கப்புறம் வந்த படம் தேடி வந்த செல்வம். நம்ம சரோஜதேவி நடிப்போம். சரோஜதேவியும் எஸ்எஸ்ஆரும் 2 பேர் நடித்த படம். அதுக்கடுத்த படம் கடன் வாங்கி கல்யாணம். இது ஒரு அருமையான படம். காமெடினா காமெடி. டிஆர் ராமச்சந்திரன், சாவித்திரி, ஜெமினி. சூப்பர் படம். விஜயாவின் கடன் வாங்கி கல்யாணம். டைரக்ஷன் பிரசாத் ஒரு இன்டெலிஜென்ட் டைரக்டர். அப்புறம் அதிசய திருடன். முருகா என்றதும் உருகாதோ மனம் மோகன புஞ்சரி மணவா. நாகையா பாடுவார் அந்த படத்தில். அருமையாக இருக்கும். அன்பு எங்கே, ஜூப்ளி ப்ரொடக்ஷன்ஸ், பிள்ளைக்கனியம். இது இப்படி நிறைய படங்கள் வந்துச்சு. வந்து போயிட்டு. இது எம்ஏ திருமுகன் டைரக்ஷனில் வந்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா பானை பிடித்தவள் பாக்கியசாலி. இது நம்ம டிஎஸ் தொர்ராஜ்
அவர் தயாரிப்பில் அவரே டைரக்ட் பண்ணி எடுத்த படம். இதில் ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். புருஷன் வீடு வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, அந்த பாட்டு நல்லாயிருக்கும். பூலோகரம்மை இதுவும் ஆவரேஜ் பிக்சர்ஸ் தான், ரொம்ப ஒன்றும் ஹிட் ஆகலை. பூலோகரம்மை ரொம்ப ஜெமினி அஞ்சலி தேவி, அசோகா பிக்சர்ஸ் இது. டைரக்ஷன் யோகானந்த். எல்லாம் பொங்கலுக்கு வந்த படம். பெற்ற மகனை விற்ற அன்னை எஸ்எஸ்ஆர் படம். பேர் கொஞ்சம் வித்தியாசமான பேர், ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமான காட்சிகள்லாம் ஒன்றும் இல்லை. அது சுமாரான படம் தான், அவ்வளோ ஒன்றும் ஹிட் அடிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா மனமுள்ள மருதாரம், இது நம்ம சரோஜதேவியும் பாலாஜி. இந்த படமும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், பட் ஆவரேஜ் தான், அது பெரிய ஹிட் ஆகலை. மனமுள்ள மருதாரம். டைரக்ஷன் வந்து ஆமாம் சுப்பாராவ், ராம்நாத் ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மாலையிட்ட மங்கை பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். அப்புறம் மாயமனிதன் ஒரு படம், இது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. சரி நேயர்களே, நாம் வந்து 58 பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்த ஆண்டை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.